வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்திடம் மாற்று யோசனை முன்வைக்கும் அரசியல் கட்சிக்கு இலவச விமான பயணச்சீட்டு வழங்க தயார் என்று ரணில் கருத்து. 14 துறைகள் மூலம் கட்டுமான துறையை மேம்படுத்த புதிய கொள்கையில் கவனம் செலுத்தியுள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவிப்பு. பிணையின்றி கடன் வழங்கும் அபிவிருத்தி வங்கியொன்று நிறுவப்படும் என தேசிய மக்கள் சக்தி அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்திடம் மாற்று யோசனை முன்வைக்கும் அரசியல் கட்சிக்கு இலவச விமான பயணச்சீட்டு வழங்க தயார் என ஜனாதிபதி அறிவித்துள்ளார். நாட்டை மீட்டெடுப்பதற்கு தற்பொழுது செல்லும் பாதையை விடவும் மாற்றுக் கொள்கைகள் இருந்தால் அவ்வாறான விடயங்களை சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு மாற்றுக் கொள்கைகளை முன்வைக்கும் அரசியல் கட்சிக்கு விமான பயணச்சீட்டு மற்றும் தங்குமிட வசதிகள் அரசாங்கத்தின் செலவில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சிகள் முன்வைக்கும் மாற்று யோசனை திட்டங்கள் சிறந்தவை என்றால் அவற்றை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார். தொடர்ந்தும் பழைய அரசியலில் ஈடுபட முடியாது எனவும் இப்பொழுது எடுக்கும் தீர்மானங்கள் எதிர்காலத்தை பாதிக்கும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். தொற்று நோய் மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக கட்டுமான ஒப்பந்தக்காரர்களுக்கு செலுத்த முடியாத 200 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகை வழங்கப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். தொழில்நுட்ப காரணங்களினால் பற்றுச்சீட்டுகளை செலுத்த முடியாத ஒப்பந்தக்காரர்களுக்கு தற்போது பற்றுச்சீட்டுகளை செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தியில் கட்டுமான துறையின் பங்களிப்பு 8% தொடக்கம் 9% ஆகும். நாட்டின் மக்கள் தொகையில் 20% பேர் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய கடந்த நோய் தொற்று மற்றும் பொருளாதார நெருக்கடியினால் வீழ்ச்சியடைந்துள்ள நிர்மாணத்துறையை மேம்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை ஆராய்வதற்கு 5 குழுக்கள் அமைக்கப்பட்டன. அரசு அதிகாரிகள், கட்டுமானத்துறை வல்லுநர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் ஆகியோர் இந்த குழுவில் உள்ளனர். அந்த குழுக்களின் ஊடாக இலங்கையின் நிர்மாணத்துறையினை கட்டியெழுப்புவதற்கு 50 முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டதோடு உடனடியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய 14 விடயங்களில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. நிர்மாணத்துறையினை ஊக்குவிக்கும் வகையில் புதிய கொள்கை ஒன்றை உருவாக்குவதற்கு அமைச்சரவையில் இந்த விடயம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க குறிப்பிட்டுள்ளார். தமது அரசாங்க ஆட்சியின் கீழ் பிணையின்றி கடன் வழங்கும் அபிவிருத்தி வங்கியொன்று நிறுவப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுர்குமார திசாநாயக்க தெரிவித்தார். கேக்ராவ பகுதியில் நடைபெற்ற இளைஞர் மாநாடு ஒன்றில் அனுர்குமார திசாநாயக்க இந்த கருத்துக்களை முன்வைத்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர் இளைஞர் மத்தியில் முயற்சியாண்மையை ஊக்குவிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். இளைஞர்களுக்கு அடிப்படை மூலதனத்தை பெற்றுக்கொள்ள பிணை இல்லாத கடன் வழங்கும் நோக்கில் புதிய வங்கி நிறுவப்பட உள்ளதாகவும் இதன் மூலம் இளைஞர் சமூகத்திற்கு புதிய வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு பாடசாலைகளுக்கு முன்பாக இன்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடுகிறது. தங்களது கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் உடனடியாக பதில் வழங்க வேண்டும் என்று கூறி இந்த கவனஈர்ப்பு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. பாடசாலை நேரத்தின் பின்னர் குறித்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டதாக அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார். இதேவேளை தமது தொழிற்சங்க போராட்டம் தொடர்வதாக அகில இலங்கை கிராம உத்தியோகத்தர்கள் சங்கமும் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இன்று முதல் சட்டப்படி தொழில் செய்யும் போராட்டத்தை அகில இலங்கை கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம் ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய சேவையை அறிமுகப்படுத்துவதற்கு மேலும் ஒருபடி வசதியினை பொது நிதிக்குழுவின் இலங்கை தொலைத்தொடர்பு சட்டமூலத்திற்கான ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தற்போதைய சட்டம் 28 ஆண்டுகளில் முதல் முறையாக இந்த முறையில் திருத்தப்பட்டுள்ளது. இது மேம்பட்ட தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப தொழில்துறையை ஒழுங்குபடுத்துவதுடன் இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டால் நாட்டில் உள்ள செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய சேவைகளை ஒழுங்குபடுத்த முடியும் என ராஜாங்க அமைச்சர் கனக ஹேரத் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டம் அதிபர் திணைக்களத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகள், தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு மற்றும் ஏனைய நிறுவனங்களின் அதிகாரிகள் முன்னிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தலைமையில் குறித்த குழு அண்மையில் கூடிய போது இந்த அனுமதி வழங்கப்பட்டதாக நாடாளுமன்ற ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தத்தின் மூலம் அதிக போட்டி நிறைந்த சந்தையில் நுகர்வோருக்கு நியாயமான ஒரு ஒழுங்குமுறைக்கான வாய்ப்பு உள்ளது. போட்டி முறைமையின் கீழ் தொலைத்தொடர்பு அதிர்வெண்களை வழங்குவதற்கான பொறிமுறையை அறிமுகப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை இந்த சட்டம் வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த திருத்தங்கள் மூலம் போட்டி சந்தையில் கட்டணங்களை குறைப்பதோடு வாடிக்கையாளர்களுக்கு அனுகூலத்தை பெற்றுக் கொடுக்க வாய்ப்பு உள்ளதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.
ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக இந்தியாவுக்கு விஜயம் செய்ய தயாராகி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார இதனை நேர்காணல் ஒன்றின் போது தெரிவித்துள்ளார். இதற்கான அழைப்புதல் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ள அவர் குறித்த பயணம் திட்டமிடப்பட்டு தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தேர்தலுக்கு முன்னதாகவே இந்த விஜயம் இடம்பெறும் என்றும் வலியுறுத்தியுள்ள பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார தேர்தலுக்கு பின்னர் செல்வதில் அர்த்தமில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த அழைப்புதல் யாரிடமிருந்து கிடைத்துள்ளது மற்றும் பயணத்தின் போது சஜித் பிரேமதாச இந்த முக்கியஸ்தர்களை சந்திக்க உள்ளார் என்ற தகவல்களை அவர் வெளிப்படுத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடன் மறுசீரமைப்பு நிறைவடைந்த பின்னர் இலங்கையின் பொருளாதார விவகாரங்களுக்கு மேலும் ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா உறுதியளித்துள்ளது. நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்கவை நிதியமைச்சர் சந்தித்து கலந்துரையாட போதே திரைசேரியின் ஆசிய விவகாரங்களுக்கான பிரதி உதவி செயலாளர் ரோபர்ட் கேப்ரோத் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மை சரியான திசையில் பயணிப்பதால் ஏனைய நாடுகளோடு கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் தமது உடன்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன்போது நிதி ராஜாங்க அமைச்சர் கடன் மறுசீரமைப்பு செயல்முறைக்கு அமெரிக்க அரசாங்கம் வழங்கிய ஆதரவுக்கு தமது நன்றியினை வெளிப்படுத்தியுள்ளார். எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வெளிநாட்டு தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கி புதிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களை இறக்குமதி செய்து கொள்வனவு செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் சபை கடந்த வாரம் 100 சிபெட்கோ எரிபொருள் நிலையங்களை திறப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. ஜூலை மாதம் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்படும் நிலையில் இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை வரலாற்றில் ஒரே நேரத்தில் இவ்வளவு அதிக எண்ணிக்கையிலான எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அனுமதி வழங்கப்படுவது இதுவே முதல் தடவை. இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் ஒரே நேரத்தில் இவ்வளவு எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அனுமதி வழங்குவது சந்தேகத்திற்குரியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கான அனுமதி பெரும்பாலானவை அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களது நண்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன. டாலர் பற்றாக்குறை காரணமாக 450 எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வெளிநாட்டு தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கி புதிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களை இறக்குமதி செய்து கொள்வனவு செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தொழிற்சங்கங்கள் கூறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. எரிவாயு விலை திருத்தம் இன்று அறிவிக்கப்படும் என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. உலக சந்தையில் உள்ள எரிவாயு விலைகளுக்கு ஏற்ப இந்த விலை திருத்தம் செய்யப்பட உள்ளதாக அதன் தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார். மாதாந்த எரிவாயு விலை திருத்தத்தின்படி ஜூன் 4ஆம் தேதி இறுதியாக எரிவாயு விலை திருத்தம் செய்யப்பட்டது. அதன்போது 12.5 கிலோ எடையுள்ள எரிவாயு சிலிண்டரின் விலை 150 ரூபாவால் குறைக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டதோடு அதன் தற்போதைய விலை 3790 ரூபாவாக உள்ளது. 5 கிலோ எரிவாயு சிலிண்டரின் விலை 60 ரூபாவாலும் 2.3 கிலோ எரிவாயு சிலிண்டரின் விலை 28 ரூபாவாலும் அப்போது குறைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.